ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். அப்புறம் இன்றைக்கி என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, ஒரு அட்வைஸ் வீடியோன்னு கூட சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக இந்த வாட்டி ஊருக்கு போனப்போ சில விஷயங்கள் நமக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி. மோஸ்ட்லி ஊரில் வந்து எல்லாமே இந்த வாட்டி நாங்கள் போன சீசன் பயங்கரமாக இருந்தது. நிறைய பழம், நிறைய என்ன சொல்கிறது, எல்லாமே இந்த ஊரில் கிடைக்கிற எல்லாமே இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ஊரில் யாருமே இல்லை. அதுதான் மே மந்த்து நிறைய பேர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு வருவாங்க. சில மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து எல்லாமே இந்த வயசானவங்க வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இது வந்து காலத்தின் கொடுமையாக இருக்கலாம். எல்லாருமே அப்ராட், ஈவன் நான் கூட அப்ராட் தான். என் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து தனியாக தான் இருக்காங்க. அது என்னென்னா, நமக்கு அது ஒரு மாதிரி ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. இப்போ நான்லாம் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுவே அவங்களுக்கு போதும். அதுக்காக அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, நீ வந்து வேலையை விட்டுட்டு என் கூட வந்து இருக்கணும் அப்படின்லாம் யாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் மணி வேணும், நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும். ஆனால் நம்ம ஊருக்கு போகும்போது வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அந்த வேல்யூபிள் டைம் அவங்க கூட. இப்போ எனக்குன்னா என் பிள்ளைங்க, அவங்களுக்கு கிட்ட அவங்க வீட்டில் நிற்கிறது, ஈவன் நமக்கு வந்து ஒரு அசௌகரியம் மீன்ஸு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ராடில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக தான் இருப்பாங்க. ஆனால் ஊரில் வந்து இந்த மாதிரி வயசானவங்க இப்போ வீட்டுக்கு போகும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் அட்ஜஸ்டிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம பிறந்த வீடு, நம்ம போய் க்ளீன் பண்ணிக்கலாம், நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அது மாதிரி நம்மளை பார்த்தா பிள்ளைங்களும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, என்ன சொல்கிறது, நம்மளே வந்து இதெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் நம்ம வந்து தங்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறது வந்து நாட் குட். பிள்ளைங்களும் சின்னதுலேயே வந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்தணும். இது ஆக்சுவலாக அதுதான் எதார்த்தம். நம்ம ஊர் தான் எதார்த்தம். ஒன்றாவது தடவை நான் வந்து இங்கே விட்டு ஒரு நாள் ஊருக்கு தான் போகிறேன். இதெல்லாம் பார்த்து தான் பழகணும். என்ன சொல்கிறது, தூசியாக இருக்கட்டும், அவங்க வீடை க்ளீன் பண்ணி கொடுக்கலாம், என்ன சொல்கிறது, அவங்க கூட ஸ்டே பண்ணலாம், அவங்களோட சின்ன சின்ன விஷஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் போனப்பவே நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நான் ஸ்டே பண்ண அவ்வளோ நாள்லேயே வந்து மரணம். எப்போ வேணாலும் மரணம் சம்பவிக்கும். அது நமக்கும் சம்பவிக்கலாம். பட் ஓல்டேஜ் பீப்புளை வந்து மன வருத்தத்துக்கு உள்ளாக்காதீங்க. அது வந்து அது இன்னொரு விஷயம் வந்து, பிள்ளைங்க வந்து அவங்கள இப்போ என்ன சொல்கிறது, புறக்கணிக்கிறதுன்னு தான் சொல்லணும். தமிழில் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரும். இப்போ எனக்கே வந்து இன்லாஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஈவன் என் பேரண்ட்ஸ் கூட நிறைய நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஈவன் தோ நம்ம வந்து நம்மளை வளர்த்தாங்க, ஈவன் நம்ம ஹஸ்பண்டை வேணால் அவங்க வீட்டில் வளர்த்துருப்பாங்க. எனக்கு எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் தான் நிற்பாங்க. நான் இன்பிட்வீன் ஜஸ்ட் போவேன், ஒரு 1 வீக் நிற்பேன், இங்கே 1 வீக் நிற்பேன். இந்த மாதிரி தான் மிக்சடாக நின்றுட்டு அந்த மாதிரி தான் நம்ம வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். அவங்களோட என்ன தான் சண்டையாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம். ஆனால் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா நம்ம என்ன சொல்லலான்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி. அது நமக்கே அப்படி இருக்கலாம். நமக்கு எப்போவுமே ஒரு அம்மாவை என்ன ஃபீல் ஆகும், நம்ம பேரண்ட்ஸாக ஐ ஆம் த பெஸ்ட் பேரண்ட். மேபி உங்களுக்கும் அப்படியே ஃபீல் ஆகலாம். பட் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க தான் பெஸ்ட் பேரண்ட் ஃபீல் ஆகும். நான் நல்லா தானே வளர்த்தேன் அப்படின்னு தானே ஃபீல் ஆகும். அப்போது நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, கஷ்டப்பட்டு அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அது பண்ணியிருப்பாங்க. மேபி நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறமா மேபி வி வில் கம்பேர் வித் அதர் பேரண்ட்ஸு. இதை எனக்கு பண்ணலையே, அதை எனக்கு பண்ணலையே, இல்லைன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது, அந்த குழந்தைங்களோட எவ்ரி பர்த்டே இப்போ ரிமெம்பர் ஆனாலும் இந்த மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி அதெல்லாமே எந்த மதருக்குமே மறக்காது. சாரி, தடங்களுக்கு வண்டிக்கும் என் பிள்ளை வந்துட்டா. அப்புறம் வந்து என்ன விஷயம்னா, அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி இதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. எந்த மதராக இருந்தாலும், அது அந்த காலத்துலையாக இருந்தாலும் சரி, இந்த காலத்துலையாக இருந்தாலும் சரி, அப்படி தான். அப்போ அவங்களோட பிள்ளைங்க பர்த்டே எல்லாம் வரும்போது வந்து அவங்க அதை திரும்பவும் நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் எஸ்பெஷலி அவங்கள விட்டு, அதாவது அவங்ககிட்ட பேசாமல் சில பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பற்றி ரொம்ப நினைப்பாங்க, மன வருத்தப்படுவாங்க. அது கொடுக்காதீங்க. என்ன, தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தை கொடுக்காதீங்க. அவங்கள வந்து பார்த்து அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஃபோன்லாம் பண்ணி பேசுங்க. ஓகே, அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆறுதல். அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்படாமல் இருந்திருப்பாங்க, அது வாட் எவர் இட் மேபி. நம்ம இந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களும் ஒரு ரீசனாக இருந்திருப்பாங்கல்ல.
அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அபேண்டன் பண்ணுறது, அவங்க அந்த வயசான பிறகு அந்த கஷ்டப்படுறது இதெல்லாம். நீ அப்படி பண்ணக்கூடாது என்ன பாப்பா அப்படி நம்ம அவங்க பெருசாக நம்மக்கிட்ட மணி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. பட் அந்த ஒரு கேர், அவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்ட், அவங்கள வந்து என்ன சொல்கிறது, கன்சிடர் பண்ணுறது, அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அவங்க இறந்த உடனே வந்து அழுதுட்டு அவங்க சொத்துக்காக வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி, கேவலமான செயல்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப தப்பு. உங்களுக்கு பேரண்ட்ஸே வேண்டாம், அதுக்கப்புறம் எதுக்கு அந்த சொத்துக்கு மேலே ஆசை, அதுவும் வேண்டாம் அப்படின்னு விட வேண்டியதானே. அது விட மாட்டாங்க யாருமே. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் நின்றுட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு சுட்டி போகலாமா அப்படின்னு தான் பார்த்துட்ருப்பாங்க. எப்போவுமே உங்களுக்காக வாழாதீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக வாழுங்க. அடுத்த ஜென்ரேஷனும் இதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் டேக் கேர் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் அபேண்டன் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, பை.